Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 4th chapter inverse trigonometry. அதில் exercise 4.5ல 8th sum பார்க்க போகிறோம் ராஜா. 4th chapter பாரு, exercise 4.5ல 8th sum simplify. நம்ம simplify பண்ணோம். tan inverse of x by y minus tan inverse of x minus y divided by x plus y. simplify பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு போடணும். அவ்வளோதான், சுருக்கணும். இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம் ராஜா. இப்போ tan inverse of a minus tan inverse of b ஃபார்முலா தான் தங்கம். அப்போ tan inverse of a minus tan inverse of b equal to tan inverse குள்ள பாரு தங்கம், tan inverse of a minus tan inverse of b equal to tan inverse குள்ள a minus b, a minus b தாக்கன்னா மைனஸ் இருக்கு, divided by 1 plus, இங்க மைனஸ் அப்படின்னா இங்க பிளஸ் ab. பார்த்துக்கோ ராஜா, இது ஒன்றுமே இல்லை, போன சம்மில் இங்கே ப்ளஸ் இருந்தது, இப்போ மைனஸ் tan inverse of a minus tan inverse of b. அப்போ tan inverse குள்ள a minus b divided by 1 plus ab. மேலே a minus b தங்கம், a minus b divided by 1 மைனஸ்ங்கிறனால இங்கே ப்ளஸ் ab. இப்போ ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கண்ணு ஏவுக்கு பதிலாக பார், அப்போ இந்த பக்கம் தான் போட போகிறோம். அப்போ tan inverse குள்ள பெரிய ப்ராக்கெட்டாக போட்டுக்கோ, ஏவுக்கு பதிலாக பாரு தங்கம், ஏவுக்கு பதிலாக x by y மைனஸ் பிக்கு பதிலாக இதான சாமி ba, அப்போ பிக்கு பதிலாக x மைனஸ் y டிவைடட் பை x ப்ளஸ் y. பாரு சாமி, tan inverse of a மைனஸ் tan inverse of b. புரியுதா? ஜஸ்ட்டு ஏவுக்கு பதிலாக x by y சாமி, பிக்கு பதிலாக x மைனஸ் y டிவைடட் பை x ப்ளஸ் y டிவைடட் பை கீழே 1 ப்ளஸ் ஏவுக்கு பதிலாக x by y இன்ட்டு பிக்கு பதிலாக x மைனஸ் y டிவைடட் பை x ப்ளஸ் y. எவ்வளோதான் ராஜா, புரியுதா? ஃபார்முலா எழுதுகிற tan inverse of a மைனஸ் tan inverse of b உடைய ஃபார்முலா tan inverse குள்ள a மைனஸ் b டிவைடட் பை 1 ப்ளஸ் a இன்ட்டு b. ஏவுக்கு பதிலாக x மைனஸ் y, பிக்கு பதிலாக x மைனஸ் y டிவைடட் பை x ப்ளஸ் y டிவைடட் பை 1 ப்ளஸ் a, அதே ஏவுக்கு பதிலாக x பை y, பிக்கு பதிலாக x மைனஸ் y டிவைடட் பை x ப்ளஸ் y. இப்போ கிராஸ் மல்டிபிள் தான் ராஜா, இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. அப்போ tan inverse குள்ள நல்லா பெரிய ப்ராக்கெட்டை போட்டுக்கோ, கிராஸ் மல்டிபிள். முதல் எக்ஸ் போய் எக்ஸை பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்து எக்ஸ் போய் ஒய்யை பெருக்கும்போது ப்ளஸ்ஸு எக்ஸ் ஒய். அதே மாதிரி தான் கண்ணா, இது இங்கே பெருக்கணும், இது இங்கே பெருக்கணும். அதே மாதிரி இங்கே பெருக்கும்போது சாமி மைனஸ்ஸு, அப்போ மைனஸ் ஒய் போய் எக்ஸை பெருக்கினா எக்ஸ் ஒய். அடுத்தது தாங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு ஒய் போய் ஒய்யை பெருக்கினா ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை வேறு என்ன இருக்குது ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். புரியுதா ராஜா? அப்போ அதே மாதிரி டினாமினேட்டரில் பாரு, ஜஸ்ட்டு இதுவும் கிராஸ் மல்டிபிள் தான் ராஜா. இங்கே பார், இங்கே ஒய்யு எக்ஸு, அப்போ அது ஒய் எடுத்து உள்ளே பெருக்கிட்டு தான் இங்கே பெருக்கணும், புரிஞ்சுக்கோ. அப்போ தேர்ஃபோர் இங்கே இதை பெருக்கும்போது எக்ஸ் ஒய், அப்போ எக்ஸ் ஒய். அடுத்ததுக்கான ப்ளஸ்ஸு ஒய்யும் பெருக்கினா ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு 1 ஒய் ஸ்கொயர்டு. புரியுதா சங்கம்? கண்ணுதா, இது இதை பெருக்கும் இதை பெருக்கும். அப்போ எக்ஸ் ஒய் போய் 1 பெருக்கினா எக்ஸ் ஒய்யும் பெருக்கினா ஒய் ஸ்கொயர்டு போய் 1 பெருக்கினா ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் அதே மாதிரி எக்ஸ் எடுத்து உள்ளே பெருக்குறாஜா எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸ் போய் மைனஸ் ஒய்யை பெருக்கினா மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த இடத்துல குழப்பிக்க கூடாது ராஜா, கிராஸ் மல்டிபிள் தான். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்
ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ்ஒய். அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் போய் ஒய்யை பெருக்கினா எக்ஸ்ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, குறி விட்டுறக்கூடாது ராஜா, இது மைனஸ்ஸு, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். கீழே டினாமினேட்டர் இதே தான் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதே மாதிரி இங்கே பெருக்கும்போது கவனமாக பாருக்குன்னு, இந்த ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்போ எக்ஸையும் ஒய்யும் பெருக்கினா எக்ஸ்ஒய், ஒன்றை போய் பெருக்கும்போது எக்ஸ்ஒய், ஒய்யும் பெருக்கினா ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒன்று ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே மேலே பெருக்கும்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய். இப்போ கீழே ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் எக்ஸ்ஒய் கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டர்லையும் எக்ஸ்ஒய் மைனஸ் எக்ஸ்ஒய் கேன்சல் ஆயிரும். அப்போ டேன் இன்வர்ஸ்குள்ளே என்ன இருக்கும், மேலே நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டர்லையும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ எகைன் இதை அடிச்சுக்கலாம். அப்போ நமக்கு டேன் இன்வர்ஸ்குள்ளே பர் நியூமரேட்லையும் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், டினாமினேட்டர்லையும் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் ஒன்றுன்னு வந்துடும். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு நமக்கு என்ன, π/4 45 டிகிரி. புரியுதா? இது உனக்கு ட்ரையாங்கிள் தெரியும். டேன் 1 நமக்கு சின்ஸ் என்ன தெரியும், டேன் புரியுதா, டேன் 45 டிகிரி, டேன் 45 டிகிரி 1. புரியுதா தங்கம்? அப்போ தேர்ஃபோர் நம்மளுடைய ஆன்சர் π/4 பார் 1க்கு பதிலாக டேன் 45 போடு, டேன் இன்வர்ஸ் டேனும் கேன்சல் ஆகி π/4. இப்போ தெரியுதா? இது ஒன்றுமே இல்லை ராஜா, ஜஸ்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி. அதனுடைய ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ இன்ட்டு பி. இப்போ ஏவுக்கு பதிலாக x/y போடு, பிக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதே மாதிரி கீழே 1 ப்ளஸ் ஏவுக்கு பதிலாக x/y, பிக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் தான், எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய், அடுத்தது மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி கீழே பெருக்கும்போது இது எக்ஸ்ஒய் போய் 1 பெருக்கினா எக்ஸ்ஒய், ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர்டு போய் 1 பெருக்கினா ஒய் ஸ்கொயர், ப்ளஸ் எக்ஸ் எடுத்து உள்ளே பெருக்கினா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை கீழே ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்க வரும். ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் எக்ஸ்ஒய் நியூமரேட்டர்லையும் இருக்கும் டினாமினேட்டரில் இருக்கும், அதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு வரும், டினாமினேட்டர்லையும் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். பாரு நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமாக இருக்குது, இதை அடிச்சுக்கிட்டோம்னா 1. அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1னா என்ன, நமக்கு 45 டிகிரி π/4. இவ்வளோ தான் தங்கம். இது டேன் 45 தான் நமக்கு 1. தெரியுதா? அப்போ 1 வருதுன்னா நமக்கு என்ன ஆங்கிள், 45 டிகிரி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எதுவும் தெரியலன்னா கேளுங்க. தேங்க்யூ.